கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தருடைய கரம் இல்லைப்பா, கொஞ்சம் பேச வை. தேவ மகிமையினால் இப்பொழுது நிரம்பி வரப்போகிறது. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறார். மாறாத இறைவன் இயேசு கிறிஸ்து என்னும் மெல்சிடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி விட்டுக்கொற ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து நாம் பிரார்த்தனை செய்வோம். பாலனோ இயேசு பாலனோ பாலன் இயேசு பாலன் பரிசுத்த வேத பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆச்சரியதிபன் விண்புகமகிமன் ஆதியின் வினைக்காய் உதித்த நல்வேதம் ஆதியின் வினைக்காய் உதித்த நல்வேதம் பாலன் இயேசு பாலன் பரிசுத்த தூதேவ பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன் பெத்லகேம் மாடடை தொழுவத்திலே அல்பாய் சிங்கார கர்த்தன் வரும் மெய்தாசனாய் பெத்லகேம் மாடடை தொழுவத்திலே அன்பாய் சிங்கார கர்த்தன் வரும் மெய்தாசனாய் மங்காத மகவாய் மாமரியிடமாய் மங்காத மகவாய்
மாமரியிடமாய் மங்காத மகவாய், மாமரியிடமாய் மங்காத மகவாய், மாமரியிடமாய் மங்காத மகவாய், மாமரியிடமாய் மக்களின் பாவம் போக்க மாநிலம் போற்றிடும், மக்களின் பாவம் போக்க மாநிலம் போற்றிடும் பாலன் இயேசு பாலன், பரிசுத்த தேவ பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன். ஆச்சரிய அதிபன் விண்புகா மகிபன், 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 ஆதியின் வினைக்காய் உதித்த நல்வேதன், ஆதியில் வீணைக்காய் உதித்த நல்வேதன் பாலன் இயேசு பாலன், பரிசுத்த வேத பரிகாரநாதன் பாலன் இயேசு பாலன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருந்தோர் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஜோதிமயமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் பிறப்பின் இந்த உலகத்துக்கு வந்த காரணத்தை ஞாபகப்படுத்த ஒரு வருடத்தை கூட எங்களுக்கு கொட்டி கொடுத்தீர். உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் உலகமெங்கும் நீர் இந்த உலகத்திற்கு எதற்கு வந்தீர் என்பதை ஞாபகப்படுத்தி தொழுது கொள்கிற மக்களுக்கு நட்சத்திரமாகிய நீர், விடிவெள்ளி நட்சத்திரமாகிய நீர் அவர்கள் வாழ்வில் உதித்தருளும். இருள் அகன்று போகட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருக்கட்டும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்தமான ஆண்டவர் நம்மச்சில் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உலகமெங்கும் பல பாகத்திலிருந்து இன்றைக்கு ஆலயத்துக்கு போயிருப்பீர்கள். அருமையான செய்திகளை கேட்டிருப்பீர்கள். புத்தாடை அணிந்திருப்பீர்கள். பிரியாணியை கிண்டுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருப்பீங்க. இங்கே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சுவிசேஷம்னாலே நற்செய்தின்னு அர்த்தம். காஸ்பல், நற்செய்தி. என்ன நற்செய்தி? இருளை போக்க ஒரு ஒளி தோன்றியது.
பரலோகத்திலிருந்து தெய்வம் மனுஷ அவதாரம் எடுத்து இருள் நிறைந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஒரு மரண தண்டனை கைதி. அவன் பல கோர்ட்டுகள் நீதிமன்றங்களுக்கு முறையிடுவான். கீழமை நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டால் அப்புறம் ஹைகோர்ட், ஹைகோர்ட் தீர்ப்பளித்து விட்டால் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டும் தீர்ப்பளித்து விட்டால் மறுபரிசீலனை சீராய்வு மனு, அதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டா ஜனாதிபதிக்கு கருணை மனு. ஜனாதிபதி டேபிளில் எவ்வளவு நாள் இருக்கோ அவளுக்கு எக்ஸ்டென்ஷன் பீரியட் அவனுக்கு உயிர் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தண்டனை வழங்கப்பட்டது, மரண தண்டனை. எப்போ வழங்கப்பட்டதுன்னா ஆர்டர் போட்டு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டார். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரில் இப்படி தான் இருக்கு, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்படும்படி குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி கைகளை தட்டி. ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் அப்படி தானே இருக்கு. உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்படும்படி குறிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, நேர்ந்து விட்ட கடா. என்ன அநியாயமா இருக்குது. தெய்வத்தை எதுக்கியா நேர்ந்து விட்டாங்க? இருளை போக்க ஒரு வெளிச்சம் உதிக்க வேண்டும். தெய்வம் நேர்ந்து விட்டுட்டார். அப்போ அவர் எவ்வளவோ பெட்டிஷன் போட்டு பார்த்தார். கீழமை நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, அப்புறம் ஜனாதிபதி ஆகிய பிதாவிடத்தில் கடைசியில் ஒரு கருணை மனு போட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய இரக்கத்தை கேட்டார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தம்னு சொன்ன உடனே தேவதூர்கள் இறங்கி வந்துட்டாங்க. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், சரித்திராளர்கள் சொல்லுகிறார்கள், கெத்செமனையில் இயேசு ஜெபித்த பொழுது அவருடைய வியர்வை ரத்தமாய் மாறி கீழே விழுந்தது. ஆம்பிளிஃபயர்ல ஒரு வால்யூம் கூட்டு, ஒரு பாயிண்ட். அதாவது பிரஷர் அதிகமாகி கொஞ்சம் டிலே குறை, ஷார்ப் ஒரு பாயிண்ட் குறை. அந்த மயிர் சுவாரங்கள் வழியா ரத்தம் பீரிட்டதாம். இவ்வளவு வியாகுலப்பட்ட ஆண்டவர் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொன்ன உடனே மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. தேவதர்கள் இறங்கி வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறார்கள். அந்த வேர்வையெல்லாம் தொடச்சி விடுறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க, தேற்றுகிறார்கள். ஆனால் தண்டனை தான். காத்தால தூக்கு தண்டனை கைதியை மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அன்று நாள் காலை 3 மணியோ 4 மணிக்கோ எழுப்பி விட்டுருவாங்க. அந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. முதல்ல குளிக்க சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க? புது ட்ரெஸ் போட்டுக்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உனக்கு விருப்பமான சாப்பாடு என்ன வேணும்னு கேட்பாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. சாப்பாடு கேட்ட உன் கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஆர்டரை வாசிப்பாங்க. நீ இந்த குற்றம் செய்ததினால் உனக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்றப் போகிறோம். அப்புறம் டாக்டர் பரிசோதனை செய்வார். கடைசியாக உடம்புல ஏதாவது ரோகம் இருக்கா, பலகீனம் இருக்கா, ஏதாவது ஊனம் இருக்கா, ஏதாவது பழுதடைந்திருக்கிறதா, இந்த தண்டனையை வாங்கிக் கொள்வதற்கு இந்த உடம்பு பக்குவப்பட்டிருக்குதா. என்ன கொடுமை பாருங்க சார். சாக போகிறது அது எப்படி இருந்தா என்ன? ஆண்டவருக்கு பலி பழுதற்றதா இருக்க வேண்டும். குற்றமற்றதும் பழுதற்றதும் பாவிகளுக்கு விலகினதும் பரீட்சிக்கப்பட்டதுமான கல்லை சீயோனிலே மூலைக்கல்லாய் கட்ட வைத்தார். இப்போ பழுதற்றதா இருக்க வேணும். டாக்டர் செக்அப், ஓகே, பாடியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஓகே, ப்ரொசீட். ஜட்ஜஸ் வேற வந்து நிற்பாங்க. இது வர பிதா பார்த்துக்கிட்டே இருந்தார். அந்த மரண தண்டனை கயத்தை மாட்டின உடனே பிதான் சமூகம் மறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே பார்க்க முடியல அவருக்கு. ஏன்னா அவர் தான் விருப்பப்பட்டு கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாக்கி பாடுகளுக்கு உட்படுத்தினார். எந்த அப்பனாவது தான் பிள்ளைய சாவடி அடிச்சு கொள்வானா? அடித்தார். தன்னுடைய மகனை அடிப்பதற்காகவே வளர்த்தார். எதற்காக? பிரதர்ஸ், நண்பா யோசித்து பார்.
உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்திற்காக, நம்முடைய அக்கிரமங்கத்திற்காக, நம்முடைய தரித்திரத்துக்காக, நம்முடைய சாபத்துக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே தன்னுடைய மகனை ஆண்டவர் நியமித்து வைத்தார். நீ உலகில் இயேசு என்ற பெயரில் பிறக்க வேண்டும். இயேசு என்றால் இரட்சகர் என்ற அர்த்தமாம். இமானுவேல் என்ற பெயரில் பிறக்க வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பரலோகத்திலிருந்து தேவன் பரலோகத்தை விட்டு இறங்கினார். பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் ஏறினவருமாகிய மனுஷகுமாரனை அல்லாமல் வேறொரு இல்லை. கைகளை தட்டி அப்ப அவரே மனித அவதாரம் எடுத்து வந்தார். ஆர்டர் நிறைவேறுது. நம்ம நினைக்கிற கிறிஸ்துமஸ் ஒரு நன்னாள் என்று. யாருக்கு? நமக்கு. நமக்கு பதில் ஒருத்தர் பிறந்துட்டார். எதுக்காக? நாம சிலுவைக்கு போகக்கூடாதுக்காக அவருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டார். நீங்க நினைச்சிட்டீங்க இயேசு பிறந்தார், சந்தோஷம். ஆண்டவர் சந்தோஷமாவா பிறந்தார்? பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். ஒரு நாள் கூட கவலை மறைந்து சிரிக்க மறைந்தாய் மானிடனே. பழைய ஒரு கவிஞன் எழுதின பாட்டு. குழந்தை பிறக்கும் போதும் அழும், இறக்கும் போது எல்லாம் சேர்ந்து அழுவா. இயேசுக்காக எல்லோரும் அழுகிறார்கள். சிலுவை தூக்கி கொண்டு போகும் பொழுது இயேசு அவர்களை திரும்பி பார்த்து, ஏன் அழுகிறீர்கள் எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக அழாதீருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். நான் அந்த சிலுவை சுமப்பது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். கைகளை தட்டி, நான் இந்த சரீரத்திலே வந்தது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும். அப்போ கிறிஸ்மஸ்னா ஏதோ புத்தாடை அணிந்து இந்து மக்கள் சகோதரர்கள் தீபாவளி நரகாசூரனை அழிச்சுட்டான் பகவான், அதனால அதை கொண்டாடுறோம் அப்படின்னு இல்லை. நம்ம ஆண்டவர் மரணத்தின் அதிபதியாக சூரனை அழிக்கும்படி ஒரு பரிகாரியை அனுப்பினார். இந்த கோலம் கொண்டதேது சிதன இந்த கோலம் கொண்டதேது எந்தன் பரம தேவா தேவா, இந்த கோலம் கொண்டதேது பாட்டு திரச்சில் உன்னை பாடத்திருநெல்வேலி, பாட்டு திரத்தில் உன்னை பாடத்திருநெல்வேலி, நாட்டுப்புறத்து வேதர் நாயகன் அறிவானோ இந்த கோலம் கொண்டதேது எந்தன் பரம தேவா தேவா, இந்த கோலம் கொண்டதேது இந்த கோலம் கொண்டது ஏது? பிதாவின் வலது பார்சத்து வீற்றிருந்தவரே, 7 நட்சத்திரங்களை வலது கையில் பிடித்திருந்தவரே, அகிலாண்டத்தை உண்டாக்கி எல்லா பிளானட்ஸையும் கிரகங்களையும் 1 2 3 4 5 என்று நம்பர் போட்டு இலக்கமிட்டு அழைக்கிறவரே, இப்படி ஒரு மாட்டுக்கொட்டையிலே கந்தை பொணிந்து விந்தையா வந்தது இந்த கோலம் எதுக்கு? பக்தன் கேட்கிறான். வேதநாத சாஸ்திரியார் பாடுறார். மகாகவி கேவி சைமன் ஒரு பக்தன் அங்கு கேட்டாரு, சூரிய ஒளியை வஸ்திரமாய் தரித்திருந்த தெய்வம் செறியதொரு பழந்துணி அணிஞ்சது செறிய சங்கதியோ அப்படின்னா அர்த்தம் என்ன? சூரிய ஒளியவே உடையா பிடித்திருந்தவ சின்ன ஒரு பழந்துணி, பழைய துணியை அணிஞ்சு கந்த பொதிந்தது சின்ன விஷயமாயா? ஏண்டா லூசு பயங்களா, இது சின்ன விஷயமா? அவர் கந்தை பொதிந்து விந்தையா வந்து மாட்டு தொட்டிலே, பிரசவத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, பிரசவத்திற்கு வீடு இல்லை, பிரசவம் பண்றதுக்கு ஒரு மருத்துவச்சி இல்லை, அனாதை குழந்தையை போல மாட்டு தொழுவத்தில் ஆடு மாடுகளை போல பிறந்தது தெய்வம். இப்படி பிறக்கலாமா? நினைச்சு பார்த்தா ஈரக்கோலை வெந்துடும். கிறிஸ்துமஸ்ங்கிறது உனக்கு பதில்
ஒரு பரிகாரி வந்து விட்டார். அதுக்கு தான் கைகளை தட்டி, உன் மரணத்தை சுமக்க, உன் தரித்திரத்தை சுமக்க, உன் வியாதியை சுமக்க, உன் பாடுகளை சுமக்க ஒரு பரிகாரி வந்தார். அந்த பரிகாரிக்கு பேர் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி, இரட்சகர். இரட்சகர் என்ற அர்த்தமாம் பிரஜாபதி, பூர்ண புருஷன். பலியிடும்படி வந்தார். அப்ப மரண தண்டனை கைதியாகவே வைக்கப்பட்டிருந்த ஒருத்தர் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக பிரிசனுக்கு கொண்டு வர்ற நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைச்சாலையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணினாராம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆவியன் அவர் மேல் இருக்கிறார். நீங்க கிறிஸ்துமஸ் பட்டு சேலையை கட்டி, ஆண்டவர் பிறக்கும் போது பட்டு சேலையும் இல்லை, என்னை மாதிரி சூட்டு கோட்டும் இல்லைங்க. ஒரு வக்கத் கொட்டில் பிறந்தார், புல்கொட்டில். அதான் புல்கொட்டில் பிறந்த தெய்வம். அவன் இந்த கோலம் எதற்கு கொண்டீர்? அவ மனுஷனை உண்டாக்கிட்ட ஆண்டவர் பாவம் செய்த பிறகு வேதனைப்பட்டாராம். ஆலோசனை சங்கம் என்று ஒரு சங்கம் கூடும் பரலோகத்தில். இங்கேயும் பார்லிமெண்ட், நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்னு ஒரு குழு இருக்குது. கடைசியில் டிசிஷன் பண்ணுறவங்க அவங்க தான், அவங்க தீர்மானம் இருக்காங்க. அந்த குழு எல்லாம் தீர்மானித்து இதை செய்யலாமா வேண்டாமா என்று பரிந்துரை செய்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும். அவர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்புவார்கள். ஜனாதிபதி அங்கீகரித்தால் அது அந்த மசோதா சட்டமயமாக்கப்படும். இப்போ மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஏக்கத்தப்பா நம்ம மாதிரி அள்ளி கொட்டி இறச்சிட்டு போகிறவர் இல்லை, எல்லாம் பிளானிங் பண்ணுறவர். அவர் போட்ட சட்டத்தை அவரே மீற மாட்டார். அப்போ அதை நான் திட்டம் பண்ணினேன், அதை நிறைவேற்றுவேன். திட்டம் பண்ணுறவர் அவர் தான். அப்போ ஆலோசனை சங்கத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசைனா, என்ன மாதிரியே ஒரு மனுஷனை, ஒரு உருவத்தை படைத்து அதுக்கு மனிதன் என்று பெயரிட்டு அவனோடு பேசி பழகி அவனை வைத்து என்னை ஆராதிக்க எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. என் சாயலின்படியும் என் ரூபத்தின்படியும் ஒரு சிருஷ்டியை உண்டாக்க வேண்டும். அவனுக்கு மனுஷன் என்று பெயரிடப் போகிறேன். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதினால் மனுஷன் என்று பெயரிடப் போகிறேன் சொன்ன உடனே அங்கே நிறைய ஆலோசனைக்கு இருப்பாங்கள தூதர்கள். அதில் நீதியின் தூதன், சத்தியத்தின் தூதன், பரிசுத்தத்தின் தூதன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், ஹோலினஸ், ரைச்சஸ்னஸ்க்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அடுத்து ட்ரூத்துக்கு, சத்தியத்துக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எழுப்பினாங்க. சத்தியத்துவன் எழுந்தான், என் ஆண்டவனே, ஒரு காலம் மனுஷன் உண்டாக்க வேண்டாம், உண்டாக்கி பகுத்தறிவாகி ஆறாம் அறிவை நீர் கொடுக்க வேண்டாம். கொடுத்தால் நம்முடைய எல்லோருக்கும் பொது விரோதியாகி சாத்தானோடு சேர்ந்து சத்தியத்தை புரட்டி விடுவான், சபைகளை அழித்து விடுவான், சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பேசி விடுவான். அவனை உண்டாக்க வேண்டாம். அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவோடு கூட்டணி அமைத்துக் கொள்வான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலில் காந்தி நம்முடைய நாட்டினுடைய தேச பிதாவாக இருந்தார். இன்றைக்கு காந்தி எங்கேயோ மறக்கப்பட்டு போய்விட்டார். அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. அதுதான் உலகம். இதுதான் உலகம். நம்மெல்லாம் சின்ன வயசுலேருந்து மகாத்மா 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 மகான், காந்தி மகான் பாடியிருக்கோம். ஆனால் இப்போ காந்தி மறக்கப்பட்டு போய் காந்திக்கு விரோதமானவர்களாக எழுப்பி நிற்கிறார்கள். அதே மாதிரிதான் மனுஷனை தெய்வம் உண்டாக்கினாரே, தெய்வம் உண்டாக்கின மனுஷன் அந்த தெய்வத்துக்கு விரோதமாகவே எழுப்பினான். யாரோடு கூட்டணி அமைத்து விட்டான்? அதைத்தான் சொன்னான், சத்தியத்தை தான் பொய்யனும் பொய்க்கு பிதாமாகி அவனோடு சேர்ந்து சத்தியத்தை புரட்டி விடுவான், உண்டாக்க வேண்டாம். அடுத்து பரிசுத்தத்தின் தூதன் தான். ஒரு நாள் உண்டாக்கி தரான். மனுஷனுடைய இருதயம் பொல்லாததும் திருக்குள்ளதமாக இருக்கும். அவன் சாத்தானோடு சேர்ந்து பரிசுத்தத்தை இழந்து போவான், உன்னுடைய மகிமைக்கு இழந்து போவான். உண்டாக்க வேண்டாம். ரெண்டாவது 2 ஓட்டு விழுந்துருச்சு. மனுஷனை உண்டாக்க கொடுக்க எதிர் ஓட்டு. ஆம் என்று சொல்வர்கள் கை உயர்த்தும். எஸ் ஆர் நோ குரல் எடுப்பின் மூலம் மசோதா நிறைவேறியது. குரல் எடுக்கிறாங்க. இங்கே 2 ஓட்டு யாருக்கு? மனுஷனை உண்டாக்க கூடாதுன்னு விழுது. மூன்றாவது என்ன சொன்னேன்? சத்தியத்தின் தூதன், பரிசுத்தத்தின் தூதன், நீதியின் தூதன். நீதி பொருள்தான் இல்லையா? இப்போ பார்த்தீங்களா,
என்னென்னமோ வழக்கெல்லாம் இருக்கும்போது நீதிமன்றம் தானாக சில வழக்குகளை முன் வந்து எடுக்கிறது. 5 வயசு குழந்தைக்கு கூட தெரியும் முன் வந்து எடுத்த வழக்கெல்லாம் எப்படிப்பட்டது என்று. எதற்காக எடுக்காக என்று 5 வயது குழந்தைக்கு தெரியும். நான் அந்த காலத்தில் நீதிபதிகளை இறைவனுக்கு அடுத்த ஆளாக நினைப்பேன். பொய் சொல்ல மாட்டார்கள், அநியாய தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னா. பாண்டிய மன்னனுடைய கதையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், மனுநீதி சோழனுடைய கதையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள், சிபி சக்கரவர்த்தியுடைய கதையை நமக்கு சொல்லிக் கொடுத்தவர்களா? நீதி தவறின பொழுது அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள்? மனுநீதி சோழன் தன்னுடைய ஒரே மகனை தேர்காலில் வைத்து நசுக்கினான். மாட்டை பசுவை கொன்ற குற்றத்திற்காக. சிபி சக்கரவர்த்தி ஒரு புறா வந்து இடைக்கிட கேட்கும்போது தன்னை அறுத்து தன் மாமிசத்தை வைத்தான். வந்தது இறைவன் என்று அவர் எவ்வளவு வச்சாலும் அடங்க மாட்டேங்குது, அம்புட்டு அறுத்தான். அப்புறம் பாண்டிய மகனன் கண்ணகி கோவலன் கதையிலே சிலம்பு கதையில் நீதி தவறினதற்காக அந்த இடத்திலே விழுந்து வளையாத செங்கோல் வளைந்தது என்று உயிர் விட்டான். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த நாட்டிலே வாழ்கிறோம். இன்றைக்கு நீதிமன்றங்களில் இது இருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். நாங்கள் எங்கள் காலத்தில் எங்கள் ஜெனரேஷனில் நீதிபதிகள் என்றால் இறைவனுக்கு துல்லியமானவர்கள். அவர்கள் சொல் தவறாதவர்கள். நீதி தவறினால் செத்து போய் விடுவார்கள் என்று நினைத்தோம். ஐயோ, எவ்வளவு அபத்தமான நம்பிக்கை பாருங்க எங்களுக்கு. இன்றைக்கு அது இருக்கிறதா? கேள்விக்குறிதான். பேசினால் இப்போ நீதிமன்றங்களை குறித்து பேசிவிட உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்று போட்டு உள்ள போட்டு நொங்கு எடுத்து விடுவாங்க. இப்போ இதே மாதிரி அங்கே மசோதா நிறைவேறதுக்காக 3 பேரும் தூதர்களை செஞ்சுட்டாங்க. நீதியின் தூதன் நினைச்சான், நீதிக்கு புறம்பாய் இருக்கிற பிசாசோடு சேர்ந்து இது உண்மை துன்பப்படுத்தி விடுவான், எனவே மனிதனை நீர் உண்டாக்க வேண்டாம் என்று. இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவில் 3 பேர் தான் ஹெட்டு. 3 ஓட்டு யாருக்கு விரோதமாக விழுது? மனுஷனுக்கு விரோதமாக விழுகுது. 4வது ஓட்டு ஒன்று இருக்குதுங்க. அந்த ஓட்டு தான் இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன். அவர் எழும்பினார். பிதாவே, உம்முடைய சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம், உம் சித்தம் என் பாக்கியம். உம்முடைய சித்தம் மனிதனை உண்டாக்க வேண்டும், தாராளமாக உண்டாக்கும். என் அன்பு நண்பர்கள், நீதியின் தூதன், சத்தியத்தின் தூதன், பரிசுத்தத்தின் தூதன் சொன்னது போல மனிதன் பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போனால் நீர் என்னை அனுப்பும், நான் போறேன். என் இரத்தத்தை எல்லாம் அந்த சாபத்திலே ஊற்றி, அந்த பாவத்துக்காக ஊற்றி, அந்த வறுமைக்காக ஊற்றி, மனுஷனுடைய துக்கத்துக்காக ஊற்றி, மரண தண்டனையாக சிலுவையை நான் சுமந்து அதிலே என் ரத்தத்தை எல்லாம் சிந்தி அந்த மனிதனை சுத்திகரித்து உங்களுடைய ராஜ்யம் கொண்டு வந்து விடுகிறேன், தைரியமாய் உண்டாக்கும் என்று பரிந்து பேசினாராம். மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி? மனுவேல், இமானுவேல் நான் இருக்கும் பொழுது நீ ஏன் யோசனைக்கிற? நான் போறேன். பூமி அரசாள அல்ல, மனுஷர்கள் மேல் என் அதிகாரத்தை செலுத்த அல்ல, மறிக்கிறதுக்கு போகிறேன். மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி? பட்டன் சில நேரத்தில் எனக்கு தேவைகள் வந்துவிடும் ஊழியத்திற்காக. பென்னி சொல்வான், ஏன் இதுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கீங்க? என் ஒய்ஃபோட நகையெல்லாம் வச்சுருவோமே. என்னை நேசிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, இதுக்கு ஏன் போய் கவலைப்படுறீங்க பிரதர், நாங்கள்லாம் எதுக்கு இருக்கோம்? தப்புன்னு கழட்டிக்கணும். என் தங்கை கன்னியாகுமரி மாவட்டத்தில் என் உடன்பிறவா சகோதரிகள் இருக்கிறாங்க, பேரை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை கஷ்டம் வரும்போதெல்லாம், அண்ணே எதுக்கு கவலைப்படுதையா, நாங்கள் இல்லைம்மா தங்கச்சி மாதிரி இல்லையா, இந்த பெண்ணியை வர சொல்லுங்க. பெண்ணி போவான், எவ்வளவு தேவை இருக்குதோ அவளையும் கொடுத்து விட்டுருவாங்க. எனக்கு அரண்டுருவேன். என் இனம் ஜனம் சுற்றத்தாரெல்லாம் இருக்கும் பொழுது எங்கோ இருந்து ஒரு கூட்டம் எனக்காக, இதற்கோ இந்த யோசனை, நாங்கள் இருக்கிறோம். இதைத்தான் இயேசு சொன்னார், பிதாவே இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல் நான் இருக்க என்னை அனுப்பும், சாவறதுக்கு அனுப்பும். நான் இரத்தத்தை சிந்தி உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கி கொண்டு வந்து விடுகிறேன். எனவே உம்முடைய சித்தம் மனிதனை படைக்க வேண்டும் என்பது தானே, நீ கட்டாயம் தாராளமாய் உண்டாக்கும்.
அவர்களை சுத்தமாக்கி விடுகிறேன் என்று. எவ்வளோ பெரிய பாக்கியசாலி நீயும் நானும். இயேசு கிறிஸ்து ஒரு மதக்கடவுளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான தெய்வமாக பார்க்கப்பட நெவர். உலக பொதுக்கடவுள், உலக மனுஷன், மனித தோன்று ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து பாவம் செய்த மனுக்குலத்திற்கு வேண்டி தன்னையே கொடுத்தவன். பாரதிதாசன் சொல்லுகிறான், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், பிரிதொரு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தான். கண்ணதாசன் சொல்லுகிறார், தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, என்னும் எழுத்தும் எல்லாம் அவரை நம்புவோமே. இதோ மறுபடி இயேசு மண்ணிடை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரை நம்புவோமே. கைகளை தட்டி. இயேசு காவியத்தில் கவிஞர் கண்ணதாசன் எழுதி வச்சுட்டு அடுத்த அந்த வாரத்தில் இறந்து போயிட்டார். கடைசியாக எழுதின ஒரு புத்தகம் இயேசு காவியம். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானுடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே, மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே, எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரை நம்புவோமே. கைகளை தட்டி. எல்லாம் வரலாம். இப்ப புரியுதா இயேசு எதுக்காக வந்தான்னு? ஈசன் வந்து சிலுவையிலே மாண்டான், பிறிதொரு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தான். ஈசன் வந்து மாழ்வதற்காக வந்தவர். அந்த ஒரே ஒரு தெய்வத்தின் நாமத்தினாலே மனுகுலம் உயிர் மீட்சி அடைகிறது, மீட்பு அடைகிறது. அதுக்குத்தான் அவருக்கு பேர் மீட்பர். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நல்லவர் ஒரு பொருட்டு, நல்லார் ஒரு பொருட்டு, எல்லோருக்கும் பெய்யும் மாமழை. வயலுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழிந்தோடி, புல்லுக்கும் அங்கே புசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மாமழை. இயேசு என்ற நாமத்தினால் நமக்கு பெரிய விடுதலை. இதற்கோ இந்த யோசனை சுவாமி மனுவேல் நான் இருக்க. ஏசாயா 60:1 சொல்லுகிறது. வாசித்து நான் முடிக்கிறேன். ஏசாயா 60:1, 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மே. எழும்பி பிரகாசி என்ன வந்துருச்சா? உன் ஒளி வந்தது, காரிருள் ஜனங்களையும் காரிருள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்று நான் தியானித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் என்று. ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காரு ஆண்டவர். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் அங்கதாங்க அந்த ஒரு ஆனாலுக்கு எத்தனை சந்தோஷம் பார்த்தீங்களா? ஆனாலும், திருப்பி சொல்லுங்க, ஆனாலும் கர்த்தர் உன்மீது உதிப்பார். கைய தட்டு. கர்த்தர் உன்மீது உதிப்பார். ஓ 2020 கொரோனா ஆரம்பிச்சிச்சு. இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியும் மூடியது. ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்தார். தேசமெல்லாம் அநீதி நடக்கிறது. இனி ஆட்சி எப்படியோ, சட்டம் எப்படி போதோ, அடுத்த வருஷம் எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ, இனி இந்தியாவில் நம்ம வாழ முடியுமா இல்லையோ, எல்லா இருள் மூடிவோம். எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் சொல்லுங்க, அந்த ஆனாலும் ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை உதிப்பார். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு உதித்த அதே வெளிச்சம், அத்தனை 430 வருஷம் அடிமைப்பட்ட ஜனத்திற்கு ஒரே செகண்டிலே விடுதலையாக்கி பார்வோனுடைய சேனையும் அந்த நதியிலே அந்த கடலிலே போட்டு அமிழ்த்தி கொண்ட தெய்வம். துன்மார்க்கனுடைய ஆட்சிகளையும் துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளையும்
துன்மார்க்கனுடைய கூட்டாளிகளையும் ஒரே நாளில் போட்டு அமர்த்தி விடுதலை விடுதலை விடுதலை. வெற்றியற்று திக்கும் எட்ட கொட்டும் முரசே, எங்கள் வீரமென்றும் வாழ்கவென்று கொட்டும் முரசே. பாரதி பாடினான் இல்லையா? அப்படி பாடா. செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலவான்களை விளத்தண்ணி பலவீனர்களை கர்த்தர் பலத்தினால் இடை கட்டுகிறார். தள்ளாடினவரை கர்த்தர் பலப்படுத்தினார். வரும், காத்துருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அப்படி வரும் இப்படி ஒன்னும் வராது, இந்த உலகம் இருள் மூடும், பிரச்சனை உண்டு. அப்ப சொல்லுங்க ஆனாலும் ஆனாலும் இருக்கட்டுமே, இருக்கட்டு. ஆடி ஆடுமறை ஆடு. மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அணைந்த விளக்கு ஆளி கத்தும். அணைய போகிற தீபம் பிரகாசமாய் எரியும். முன்னாள் இந்நாள் ஜெர்மன்ல இருந்து முசோலினி, இடி அமீன், ஹிட்லர், இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கொடுங்கோலாய் ஆண்டவர்களாம் முடிவு எப்படி இருந்தது என்று கண்ணால் பார்த்திருக்கிறோமே. மற்றவங்களுக்கு புரியாது. மரமண்ட உனக்குமா புரியல? ஆவிக்குரிய மனுஷன் அதான் நிதானித்தறிந்து கொள். கர்த்தர் வைராக்கியமை தம் ஜனத்திற்காக வைராக்கியம் கொண்டு சிங்கத்தை போல கர்ச்சித்து முழங்கி தம்முடைய சத்துருக்களை பச்சித்து போடுவார் கைகளை தட்டி. இயேசு எதற்கு பிறந்தா தெரியுதா? சரி சார், நல்லா தான் இருக்குது சொல்லும் போது, பாசிட்டிவா பேசும்போது, இது எனக்கு எப்படி சார் சொந்தமாகும் அப்படின்னா, இங்க இறங்கி வந்து இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே மனுஷனாய் அவதரித்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு. அந்த ரத்தத்திற்கு என்றைக்கு உன்னை சொந்தமாய் கொடுக்கிறாயோ அவர் சம்பாதித்த வெற்றி உனக்கு சொந்தமாகிவிடும். அதில் நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் எடுக்கிறேன், ஜெபம் பண்றேன், அங்களுக்கு காணிக்கை கொடுக்கிறேன், அண்ணனுக்கு காணிக்கை கொடுக்கிறேன், நான் எனக்கு விடுதலையா கிடைக்கவே கிடைக்காது. என்ன குட்டிக்கரணம் அடிச்சாலும் பருப்பு இங்க வேகாதிரி, உன் பாச்சா இங்க பலிக்காது. அப்பப்ப ஆண்டவரை தேடுறது, தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறது, ஊறுகாய் மாதிரி தொட்டு நக்கிக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், கர்த்தரையே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ഭാഗ്യവാൻ. യഹോവയിൽ ആശ്രയിക്കുന്ന വ്യക്തി ഭാഗ്യവാൻ തന്നെ. നിന്റെ ദൈവം നിന്നെ കൈയൊഴിയത്തില്ല. നീ വിശ്വസിക്കുന്ന ദൈവം സർവശക്തൻ. ഈ ക്രിസ്മസ് ദിവസത്തിലെ ഒന്ന് ഓർത്തോളണം, ദൈവം വെറുതെ വന്ന് ഏതോ ഒരു മതം സ്ഥാപിക്കാൻ ഇവിടെ വന്നില്ല. എന്നെ ശത്രുവിന്റെ വായിൽ നിന്നും കാണ്ടാമൃഗത്തിന്റെ കൊമ്പെന്നും എന്നെ വിടുതലയാക്കാൻ ദൈവം 2000 വർഷത്തിന് മുമ്പ് വന്നു. நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். என் தேவன் எல்லா தீங்கிலிருந்து விலக்கி ரட்சித்து நம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். போகட்டும், இந்த வெளிச்சம் எல்லாம் நான் மாற்றும் சார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பாவ இருளிலிருந்து, சாப இருளிலிருந்து, மரண இருளிலிருந்து நம்மை பிரகாசிக்க செய்யுது. கைகளை தட்டி, மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரணத்தின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் பெரிய வெளிச்சம். அதான் உண்மை. அந்த அப்படி சொன்னா தான் பொருந்தும். பெரிய வெளிச்சம். என்னப்பா அது ஆலோசனா 500 வருஷம் 1000 வருஷம் கண்ணு குருடாய் போயிடும் வெளிச்சம் அப்படிங்கிறால அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்கு அதர்சனமான ஒளி என்று மரண தேசத்தில் எப்படி இருந்துச்சான்? ஏப்பா நமக்கு நைட் லேம்ப்னு வீட்டுக்குள்ளே போடுவோம்ல, நைட் லேம்ப் போடுவோம். இப்போ பைக்கிலலாம் டேயில் நைட்லேயும் அந்த ஹெட் லேம்ப் போட்டுட்டு போகிறீங்க. அது ஃபாரினில் நான் எத்தனையோ 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டேன். அவரும் நமக்கு ஒரு நைட் லேம்ப் போட்டார், நிலா என்று பெயர், சந்திரன். டே லேம்ப் போட்டார், சூரியன் என்று பெயர். ஒத்த லைட்டை வச்சு உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறாரு. மொத்த அண்டாசரத்துக்கும் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். கைகளை தட்டி
ஒத்த லைட்டு பக்கத்திலே அவன் நெருங்க முடியலன்னா அந்த மொத்த லைட்டுக்கும் பக்கத்தில் போக முடியுமா? அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு வந்தபோது நான் மனுஷனாக தான் வந்தேங்க, மரியாள் வயிற்றில் தான் பிறந்தேன், சாதாரண மாட்டுக்குட்டில் தான் ஏழையாக பிறந்தேன், சர்வசாதாரணமாக என்னை எடை போட்டுறாதீங்க, நான் தான் உலகின் ஒளி, கைகளை தட்டி, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நானே உலகின் ஒளி, நான் அவர் நீதியின் சூரியன், நானே உலகின் ஒளி. செல்லுவேன், என்ன யாருன்னு தெரியுமில்ல? ஏய், என் பேர் என்ன? உன் பேர் என்னப்பா? அபிஷேக்கு. யார்கிட்ட பேசுகிற? அபிஷேக்கிட்ட பேசுனா என்ன? உன்னால் என்ன செய்ய முடியும்? வீட்டுக்குள்ளேயே உனக்கு ஒரு கப்பு தண்ணியை வந்து குளிக்க முடியாது, இடுப்பு வலிக்குது. ஒருத்தன் எனக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தாங்க, அவன் எனக்கு கேட்பான், என்னை யாரும் അറിയാമോ? എൻ്റെ പേര് ഇത്, ഈ ആളാണ് ഞാൻ പറയുന്നത്. நீ പറഞ്ഞா நிறைய பேர் இப்படி தான் பேசுவான். நானாக்கும் சொல்கிறது, என்ன சொல்கிற? நீ சொல்கிறதுக்கு நீ யார்? சாதாரண ஒரு கவுன்சிலராகவே அது இருக்கணும். இவனே பொண்டாட்டி அடி வாங்கிட்டு கிடக்குறான், வீட்டுக்குள்ளேயே உன் பாச்சா பலிக்கலை, அங்கே அப்படி சாந்த சொருபியாக உட்காந்துருப்பா. சிலவன் சொல்லுவான் பாருங்க, வாய் வல்லங்க வீடு பட்டினியா. நான் யாருன்னு தெரியுமா? நான் யாரா நீயே? ஒண்ணுமில்லடா, நீ ஒண்ணுமில்லை, நம்மை மண் என்றவர் நினைவு கூறுகிறார், கைகளை தட்டி. அவர் சொன்னா சரிதான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும், நானே உலகின் ஒளி. யாரை தேடுகிறார்கள் என்றார்? நசரனாகி இயேசுவை தேடுகிறோம். நான் தான் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் என்னாச்சு? போலீஸ் எல்லாம் சத்து முத்துன்னு விழுந்தாங்க. அந்த நான் தாங்கிற சொல்லு வார்த்தைக்கு பாத்திரர் ஒருத்தர் தான். கைகளை தட்டி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எத்தனை சந்தோஷம்! பாவ இருளிலிருந்து வெளிச்சம் கொடுப்பார், சாப இருளிலிருந்து வெளிச்சம் கொடுப்பார், மரண இருளிலிருந்து வெளிச்சம் கொடுப்பார். சிலருக்கு இந்த வெளிச்சத்தை பற்றியே கவலை இல்லை. ஆனால் சில நேரத்தில் சிலவனுக்கு சில இடங்களில் வெளிச்சம் தெரியும். என் மகன் வந்திருக்கா, பேர் சொல்ல விரும்பலை, ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கவங்களுக்கு வெளிச்சம் தெரியும். அப்போ தான் உண்மை என்ன கற்பகவல்லி என்னம்மா ஐசியூவில் இருக்கும்போது தான் உண்மையான வெளிச்சத்தை பார்ப்பாங்க. கிங் 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 கிங். அம்மா இருக்க மாட்டான், அப்பா இருக்க மாட்டான், பொண்டாட்டி இருக்க மாட்டான், பிள்ளை இருக்க மாட்டாங்க, பேர பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. இவர் தென்னோ லாக்கரில் பூட்டி வேட்டியில் முடிஞ்சு அப்படின்னு வச்சுக்குவாரு. அது இருக்காது, ஒன்றும் இருக்காது, கோமணம் கூட இருக்காது, அவுத்துட்டுருவாங்க. என்ன சத்தம் கேட்கும்? இவர் பென்ஸ் காரில் அப்படியே என்ன ஜேபிஎல் ஸ்பீக்கரில் எக்கச்சக்கம் பவுஸ் என்னென்ன ஸ்பீக்கர் இருக்குல்ல வச்சு பாட்டு கேட்டு போனவருக்கு இப்போ ஒரு பாட்டும் கேட்காது. ஓம்பாட்டு நிப்பாட்டு, ஓம்பாட்டு ஓம்பாடை பெரும்பாடு, ஓம்பாட்டு இதோட நிப்பாட்ட போகுது. இப்போ இவருக்கு ஒரு பாட்டு கேட்குது, கிங் 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 கடைசியில் ஓட வைக்கலாம். உடனே டாக்டர் அப்படி கூப்பிட்டு ஓடுவீங்களா? வடிச்சடி ஜாக்கிரதையாரு. இந்த வெளிச்சத்துக்கு வாடா ஒரு போய் வர மாட்டேங்கிறான். ஒரு நாள் வெளிச்சத்தை நீயே பார்ப்ப, நாங்கள் சொல்ல வேண்டாம். கண்ணில் ஒளி வந்ததே, கண்ணில் இப்போ கண்ணில் பெரிய பெயின்ஃபுல் அதாவது பயங்கர டாலரேபிள், என்ன சொல்லுவீங்க, டாலரேட் பண்ணாத பெயின் வச்சுனா கண்ணில் வெளிச்சம் வந்துருச்சு அங்கிள்மாங்க, பார்த்துருக்கியா? அதாங்க அந்த வெளிச்சம். அங்கிள் கண்ணில் ஒரு வெளிச்சம் வந்துச்சு பாருங்க, தாங்க முடியாது. வெளிச்சம்னா உண்மையான ஒளி இல்லை, தாங்க முடியாத ஒளின்னு அர்த்தம். இவனுக்கு சிலவனுக்கு ஐசியூவில் இருக்கும்போது தான் கண்ணில் ஒளி வந்ததே. அப்போ சார் அவ்வளோ பெரிய பைல்வானுக்கு 20 வயசு 22 வயசு பொண்ணு நர்ஸு நிற்கும், திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கோம். இவர் தான் தெருவையே கலக்குனவர், இவர் தான் பொண்டாட்டியை போட்டு நொங்க எடுத்தவர், அடி எல்லாம்ட்டு இலக்கண பிள்ளை இன்றி இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையை பேசினவர், இங்கிலீஷ் பேசினவர். ஐயா தெரியவா, குடிக்கதா வேணுமா? இந்த பொண்ணு அது
வலி தாங்க முடியாமல் சத்தம். இந்த பொண்ணு ஒன்று சரியாக கொண்டு இந்த 14 நம்பர் வார்டில் ரூமில் உள்ள பேஷண்ட்டோட அட்டெண்டர் யார்? 4 பேர் விட என்ன கதை முடிஞ்சிருச்சேன். அப்படியா அவர் இளநீ வேணுமா? 4 இளநீ வாங்கிட்டு வாங்க. நான் பார்த்தியா ஐயா குடிக்க ஏதாவது வேணுமா? ஆமான்னு. யாருக்கு இப்போ இளநீ வேணுமா சொல்லுங்கள்? நரசிம்மாவுக்கு 4 இளநீ வாங்கிட்டு வந்த. என்ன இதுக்கு ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. இந்த டாக்டர்கிட்ட போய் இப்படி மட்டும் சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன் சார், எம்புட்டு காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல சார், எவ்வளோ ரூபா என்ன விற்காத, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, என் பொண்டாட்டி காப்பாற்று, அப்படி மட்டும் சொல்லி பாருங்க, அம்புட்டு காசு செலவழிஞ்சிடும். என்ன தம்பி, அம்புட்டு காசு செலவழிஞ்சிடும். எவ்வளோ காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல சார், இங்கே ஒரு இளநீல ஒரு ஸ்பூன் கூட குடிக்க முடியும். அப்படி இப்போ எத்தனை இளநீ வருது? 4 வந்தது. ஏய் வாடி, பக்கத்து வார்டில் இருக்க நர்ஸை, என்னம்மா குடிக்கிறீங்க? டாக்டர் வாரு. இளநீ டாக்டர் நல்லா இருக்கு, இப்போ ஸ்வீட்டாக இருக்குது, குடிக்கிறீங்களா? கொடுக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் கண்டடையணும். எல்லா கிறிஸ்துமஸுக்கும் புத்தாடை அணிந்து பிரியாணி ஆக்கி, சிலர் பாவ கர்மத்தை போகிறது அங்கங்கே துணி கணிலாம் கொடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சபைகளில் ஆல்டரில் நின்று கிறிஸ்துமஸ் டான்ஸ் எல்லாம் நடக்கும். எனக்கு சிரிப்பு வரும். கிறிஸ்துமஸ் டான்ஸ் இல்லை, நம்ம இதயத்தை ஆராய்ந்து பார்த்து இயேசுவை யார் என்று கண்டுகொள்ளுகிற ஒரு வாய்ப்பு கைகளை தட்டி, இயேசு எதற்காக அந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் எவ்ரி இயர் த கிறிஸ்மஸ் டே. அது மங்கி மங்கி திருவிழாவாக போயிடுச்சு. நாம் we are not a celebration Christians. நாமெல்லாம் ஆண்டவரை யார் என்று உணர்ந்து, அவர் எதற்காக பிறந்தார் என்று உணர்ந்து, அனைத்தனும் இருதயத்திலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு சந்தோஷத்தோடு பரலோகம் நோக்கி உச்சித மோட்ச பட்டணம் போக ஓடி நடப்போமே. அங்கே உன்னதரேசு மன்னவர் உண்டு, ஓயா இன்பம் உண்டு. கைகளை தட்டி சித்திரச்சியோன் செற்றிடச் செல்லும் சேனையின் கூட்டமதாய், எங்கள் சேனையின் அதிபன் சியோன், சேனையின் அதிபன் இளமணவாளன் சியோன் அதிபதியே. கைகளை தட்டி உச்சித மோட்ச பட்டணம் போக எப்படி செய்வோமா? ஓடி நடப்போமே. அப்போ கிறிஸ்துமஸ் என்பது நம்ம ரெனுவல் பண்ணுறதுக்கு, இயேசு இந்த உலகில் வந்தது எதற்காக என்பதை திரும்பி ஞாபகப்படுத்தி, என்னையும் ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தேரே என்று ஒரு சந்தோஷ பெருவிழா. கைகளை தட்டி, அதுதான் இட்ஸ் கிறிஸ்மஸ், மீனிங்ஃபுல் கிறிஸ்மஸ். மார்னிங் ஸ்டார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அந்த ஒளிதான் உங்கள் வாழ்வை பிரகாசிக்க போகிறது. சீமன் எப்படிமா? சொய்யன்னி சோரி பாவியன காய் சிந்தி தோஷ்டன் என்னை அழைத்தே, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு கொட்டி வந்தேன். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயா நான் வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன், தேவாட்டு குட்டி வந்தேன். உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று, உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய்
ஒளிந்தால் வருவேன் என்று நில்லென் தெள்ளும் முதிர கரையாவும் தேடும் தேவாட்டு கொட்டி வந்தேன். நில்லென் தெள்ளும் முதிர கரையாவும் தேடும் தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன். எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ. எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ. இவை தின்னம் அகற்றி எளியே நேரட்சியும் தேவாட்டு கொட்டி வந்தேன். இவை தின்னம் அகற்றி எளியே நேரட்சியும் தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன். ஏற்று கொண்டு மன்னிப்பேந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். ஏற்று கொண்டு மன்னிப்பேந்து சுத்திகரித்து என்னை அரவணையும். மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு கொட்டி வந்தே. மனம் தேற்றி கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன், தேவாட்டு கொட்டி வந்தேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். செவி கொடுத்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் என் கரத்தில் இருக்கிறது. ஒருவன் என் கரத்திலிருந்து அவைகளை பறித்து கொள்ள முடியாது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. பெரிய ஒளி ஒளித்தது, எழும்பி பிரகாசி உன் வழி வந்தது. இருள் இதோ பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் கர்த்தர் உன் மீது உதிப்பார். கைகளை தட்டி. உலகம் எப்படியோ இருக்கும், ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாளர். சாபையில் விடுதலையாக்குவார், பாவையிலிருந்து விடுதலையாக்குவார், மரண பயத்தில் இருளிலிருந்து விடுதலையாக்குவார். கண்களை மூடுவோமா?
ஜெபிப்போம். Thank you Jesus name, Holy Spirit of God, Hallelujah. தூங்கு தூங்கு பால என்ன சொல்லி போறியா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் எங்கள் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா, தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். கொள்ளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் கட்டிலே, ஆராரோ 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 ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கும் பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. கொள்ளிரும் பனியும் தொட்டிலே கோமகனும் கொட்டிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோம். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனியும் தொட்டிலே கோமகனாய் தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி.
பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, 2000 வருஷத்துக்கு முன் மனுஷனுடைய இருளை போக்க அந்த உலகில் வந்த பராபர வஸ்துவை, பரம் ஜோதியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சாப இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து, மரண இருளிலிருந்து எங்களை விடுதலையாக்க உலகில் பெரிய வெளிச்சம் தோன்றியதப்பா. இந்த வெளிச்சத்தை எங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு காரில் நீங்கி நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாக கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க கிருபை அளித்தருளும். எந்தெந்த வீட்டுக்குள் இப்பொழுது இருள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இருள்கள் அகன்று போகட்டும். உலகத்தை காரில் கவி பிடிக்கும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மீது உதிப்பார் என்ற வார்த்தை என் பிள்ளைகளுக்கு சொந்தமாகட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரே சொன்ன காரியத்தை பற்றி செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிக்கிறமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் என்னுடைய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கு. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் விஷ் ஹாப்பி நியூ இயர். நான் நாளை மறுநாளிலிருந்து ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருப்பேன். ஆண்டுடைய சமூகத்திலே உபாசத்திலே காத்திருப்பேன். உங்களுக்காக ஜெபிப்பேன். நீங்கள் எனக்கு கர்த்தர் பலம் கொடுத்து தேவன் திட்டம் தெரியுமா என்னை நடத்தி தம்முடைய வல்லமை, வரங்கள், கிருபை நான் நிரப்பி உங்களுக்காக அதிக ஜெபிக்க பாரமுள்ளவனா என்னை மாற்றும்படி, என்னுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து தரும்படி, இன்னும் பலப்படுத்தும்படி, கர்த்தருக்கென்று நான் வைராக்கியம் உள்ளவனா எழும்பி நிற்கும்படி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல வாரங்களும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு இன்றைய விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலும் பிறக்க போகிற 2024 வருஷம் முழுவதும் நம்ம நிலைத்திருந்த ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். துதி கனம் மகிமையும் மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையும் மக்கே, ஓ நீரே ராஜாவே. ஸ்தோத்ரம், 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 மிக ஸ்தோத்ரம், 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 நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமையோ மக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you all. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறுதல் தந்ததையா ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.